காலச்சுவடு பதிப்பகத்தின் உரிமையாளர் தோழர் கண்ணன் அவர்களே, ஐயா கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்களே, அண்ணன் சுப உதயகுமாரன் அவர்களே, தோழர் அருந்ததி ராய் அவர்களே, இயக்குனர் ரஞ்சித் அவர்களே, பிரேமா ரேவதி அவர்களே, உமாதேவி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலச்சுவடு மிக அருமையான முயற்சியை, இந்த நூல் வெளியீடு நிகழ்ச்சியை மேற்கொண்டிருக்கிறது. முதலில் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்நிகழ்வில் பங்கேற்று உங்களிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய நன்றியையும் தோழர் கண்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் ராஜாங்கம் அவருடைய நூல், உமாதேவி அவர்களுடைய நூல் மற்றும் அருந்ததி ராய் அவர்களின் முன்னுரையுடன் கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு என்கிற இந்த 3 நூல்கள் இந்த நிகழ்வில் வெளியிடப்பட்டுள்ளன. ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் எழுதிய அயோத்திதாசர் அவர்களை பற்றி அந்த நூலை வெளியிடுகிற ஒரு அரிய வாய்ப்பு கிட்டியதை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அயோத்திதாசர் அவர்களின் பெயரால் தமிழகத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் விருது வழங்கி வருகிறோம். அவருடைய நினைவை போற்றக்கூடிய, அவருடைய எழுத்துக்களை மீட்டுருவாக்கம் செய்து மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிற சிந்தனையாளர்களுக்கு, களப்பணியாளர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய வகையிலே இந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த நூல்களை நேற்று தான் உமாதேவி அவர்கள் அவருடைய கவிதை புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். இன்றைக்கு காலையிலே ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களின் புத்தகத்தை கொடுத்தார். வழக்கம் போல படிக்க நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் இது குறித்து பேசுவதற்கு ஏராளம் இருக்கிறது. ரஞ்சித் அவர்கள் இங்கே வந்ததும் சொன்னார், என்னால் இங்கே பேச இயலவில்லை, கூட்டம் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், இந்த கூட்டம் எந்த மாதிரி இருக்கிறது என்று. இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டம் ஒரு கருத்துருவாக்க தளத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் நிறைந்திருக்கிற அவை, ஒப்பீனியன் மேக்கர்ஸ், சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்கள் அல்லது தொடர்ந்து விவாதங்களில் பங்கேற்கிறவர்கள், ஏதோ ஒரு வகையில் கருத்துருவாக்கத்தை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள், கருத்துருவாக்க தளத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அதே நேரத்தில் ஆபத்தானவர்களும் கூட. கருத்துருவாக்க தளத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் சரியான பார்வை கொண்டவர்களாக இல்லாமல் போனால் அல்லது சரியான புரிதல் கொண்டவர்களாக இல்லாமல் போனால் அது விபரீதமான விளைவுகளுக்கு வழிவகுத்துவிடும். மக்கள் சாதாரணமானவர்கள், உழைக்கிறவர்கள், அவர்களுக்கு இந்த நாடு வெள்ளைக்காரிடம் அடிமைப்பட்டதும் தெரியாது, இப்போது கொள்ளைக்காரர்களிடத்திலே சிக்கியிருப்பதும் தெரியாது. அவர்கள் அன்றாடங்காய்ச்சிகள், அன்றன்றைக்கு ஓடி உழைத்தால்தான் வயிற்றை கழுவ முடியும் என்கிற மனோநிலையில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் கிராமப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேல்தட்டு எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கிருந்து செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இடையிலே கருத்துருவாக்கத்தளத்தில் இருப்பவர்கள்தான் பல வினைகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள். அது நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி.
அப்படிப்பட்ட தளத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக கூடியிருக்கிற அவையாக இந்த அவையை நான் பார்க்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி, அயோத்திதாசர் அவர்களை பற்றி இன்றைக்கு நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் முழு பரிமாணத்தோடு அவர்களை நாம் பார்க்க முடியவில்லை. ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டைமென்ஷன். நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவரவர் செவி வழி கேட்ட செய்திகளை கொண்டு, அரைகுறையாய் படித்த தகவல்களை கொண்டு மிக வேகமாக ஒரு மதிப்பீட்டை நாம் செய்கிறோம். அம்பேத்கர் என்றால் உடனே ஒருவர் ஒரு கமெண்ட் எழுதுவார். அவர் எந்த அடிப்படையில் அந்த விமர்சனத்தை வைக்கிறார் என்று ஆய்ந்து பார்த்தால் அவருக்கு கிடைத்த செவி வழி செய்திகளாக இருக்கும், அல்லது 1-2 கட்டுரைகள் படித்திருப்பார், அவ்வளவுதான். அதை அவர் ஆராய்ந்து பார்த்து எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நிறைவாக ஒரு மதிப்பீட்டுக்கு வந்திருப்பார் என்று சொல்ல முடியாது. கிடைத்த தகவல் முகநூலிலே நான் ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு கருத்தை போடுகிறேன் என்று சொன்னால் அதை பார்க்கிற ஒருவர் உடனே அதை பற்றி தன்னுடைய எதிர்வினை அல்லது நேர்வினை ஏதோ ஒன்றை ஆற்றுகிறார். அது இன்ஃபர்மேஷன். அதற்கடுத்து செய்ய வேண்டியது வெரிஃபிகேஷன். ஆனால் அதை யாரும் செய்வதில்லை. ஒப்பீனியன் மேக்கர்ஸ். அந்த வெரிஃபிகேஷனுக்கு பிறகு கிளாரிஃபிகேஷன். அதை இன்னும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைவாகத்தான் கன்ஃபர்மேஷன். இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது. இன்ஃபர்மேஷன், வெரிஃபிகேஷன், கிளாரிஃபிகேஷன், கன்ஃபர்மேஷன் என்கிற எந்த நடைமுறையும் இருக்காது. கிடைத்த தகவல் உடனே அதை சரியென்று ஏற்றுக்கொண்டு எழுதுகிற கமெண்ட்டும் இருக்கிறது. அது தவறு என்று உடனே எதிர்வினையாற்றுகிற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆகவே இந்த கருத்துருவாக்க தளத்தில் இருப்பவர்கள் சரியான பார்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அல்லது போதிய புரிதல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், நல்ல திறனாய்வு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அது இன்றைக்கு நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. என்னுடைய நடவடிக்கையிலிருந்து நான் ஒன்றை சொல்லலாம். அண்மையிலே முகநூலில் எழுதியதாக தோழர்கள் சொன்னார்கள். நான் பெரும்பாலும் அதையெல்லாம் பார்த்து நேரத்தை வீணாக்குவதில்லை, அதற்குள் போய் நான் மூழ்கி விடுவதில்லை. நான் அண்மையிலே ஒரு பேட்டியில் சொன்னதாக நினைவு. த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் சொசைட்டி. சமூக மேலும் மேலும் சிறு சிறு குழுக்களாக்கப்படுகிற நிலை. அதற்கு ஒரு இடத்திலே பெயர் சாதி, இன்னொரு இடத்திலே பெயர் மதம், இன்னொரு இடத்திலே பெயர் இனம், இப்படி வெவ்வேறு வகையிலே சமூகம் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் இதுதான் ஃப்ராக்மெண்டேஷன், சமூகம் கூறுபடுத்தப்படுகிற நிலை. அப்போ சாதி ஒழிப்பு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் எத்தனையோ ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள், அறிவுஜீவிகள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் ஒருவருடைய சிந்தனையிலும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற தேவை புரட்சியாளர் அம்பேத்கரின் மூளையிலிருந்து மட்டும்தான் உதித்திருக்கிறது. காந்தி பெரிய ஞானிதான், ஆனால் அவர் அதை சிந்திக்கவில்லை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற நூலை எழுதிய ஜவஹர்லால் நேரு பெரிய சிந்தனையாளர் தான், உலக சரித்திர நூலை எழுதிய பெரிய ஆற்றல் வாய்ந்தவர் தான். ஆனால் அவருக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சிந்திக்க முடியவில்லை. எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் இந்தியாவிலே, எத்தனையோ சிந்தனையாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். சாதி ஒழிப்பு என்கிற அந்த சொல்லாடல், அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், அந்த சிந்தனை, அந்த சொல்லாடல் இந்த ஒரு தலைவருக்கு மட்டும் ஏன் வந்தது? தேன் இனிப்பது எல்லோருக்கும் தெரியாது என்று உமாதேவி சொல்லியிருக்கிறார். சாதியின் கொடுமை சாதி இந்துக்களுக்கு தெரியாது. சுவைத்தவர்களுக்கு மட்டும்தான் தேன் இனிக்கும் என்று தெரியும், சுவைக்காதவர்களுக்கு தெரியாது. வலியை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வலியின் கொடுமையை தெரியும். ஆகவே இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிற சாதி இந்து தலைவர்கள் யாரும் சாதி ஒழிப்பை பற்றி ஒரு நாளும் சிந்தித்ததுமில்லை, எழுதியதும் இல்லை, பேசியதும் இல்லை. எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றும் பெரியாரை போல் ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேசஸ், ரொம்ப ரேர்.
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சிந்திக்கிற போது அதற்கு அவர் சொல்யூஷன் தருகிறார், தீர்வு தருகிறார். அதில் ஒன்றுதான் மதமாற்றம். மதமாற்றமே முழுமையான தீர்வல்ல, இறுதியான தீர்வல்ல, நிறைவான தீர்வல்ல. மதமாற்றம் ஒரு ஸ்டெப், ஒரு தேவை. மதமாற்றம் என்பது பண்பாட்டு தளத்தில் நிகழக்கூடிய ஒரு புரட்சி. அகமண முறை ஒழிக்கப்பட வேண்டும், சாதிக்குள் சாதி குலம் கோத்திரம் பார்த்து ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நடைமுறை தகர்க்கப்பட வேண்டும். இதுவும் அம்பேத்கர் சொல்லுவது. புறமண முறை இங்கே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். அதுதான் இன்டர்காஸ்ட் மேரேஜ். அது கடுமையான எதிர்ப்பு. அதில் தான் கௌரவ கொலைகள்லாம் நடக்குது. சாதி தூய்மை என்பது இங்கே பேணப்படுகிறது, சாதி கலப்பு கூடாது என்பது இங்கே பேணப்படுகிறது. இப்போ கன்வெர்ஷனை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் ஒரு கருத்து, மதமாற்றம். நான் மதமாற்றத்திற்கு எதிரானவன் அல்ல, மதமாற்றம் கூடாது என்று சொன்னதே கிடையாது. மதமாற்றம் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தபோது உடனே கொதித்தெழுந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டது. இந்து பெயர்களை மாற்றுவோம், இனிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம் என்ற ஒரு முழக்கத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். ராமசாமி என்பது இந்து பெயர், தொல்காப்பியன் என்பது தமிழ் பெயர். இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ராமசாமி என்று சொல்லுகிற போதே நான் ராமனின் வழியிலே சிந்திக்கிறவன், செயல்படுகிறவன், ஒரு இந்து என்பதை பிரகடனப்படுத்துகிறேன். தொல்காப்பியன் என்று சொல்லுகிற போது அதில் இந்து அடையாளம் கிடையாது, அது தூய தமிழ் பெயர். இதை நான் தமிழ் தேசிய பற்றின் அடிப்படையில் செய்யவில்லை, சாதி ஒழிப்பின் அடிப்படையிலே இதை நான் முன்னெடுத்தேன். இந்துத்துவ எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் முன்னெடுத்தேன். இந்துத்துவ எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் முன்னெடுத்தேன். பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ் தேசியம் என்பது மொழி இன உணர்வின் அடிப்படையில் பேசுகிற அரசியல் அல்ல. விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசியத்தை சாதி ஒழிப்பிலிருந்து பார்க்கிறது. எப்படி இந்தியாவில் இரண்டே தேசியம்தான் பேசப்படுகிறது, ஒன்று இந்திய தேசியம், இன்னொன்று தமிழ் தேசியம். மலையாள தேசியம் என்று ஒன்று கிடையாது, கன்னட தேசியம் என்று ஒன்று கிடையாது, தெலுங்கு தேசியம் என்று ஒன்று கிடையாது. யாரும் அப்படி பேசவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் ஹிந்தி மொழி இன்றைக்கும் கற்பிக்கப்படுகிறது, இந்துத்துவம் முழுமையாக ஏற்கப்பட்டிருக்கிறது. கேரளாவிலும் சரி, ஆந்திராவிலும் சரி, கர்நாடகாவிலும் சரி, இந்த தென்னிந்திய மாநிலங்களிலேயே மொழி உரிமை என்கிற அடிப்படையில், தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வின் அடிப்படையில் இந்திய தேசியம் எதிர்க்கப்பட்டது. இந்திய தேசியத்திற்கு எதிரான ஒரு போர் அது. அந்த இந்திய தேசியம் எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்துத்துவத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஏக இந்தியா தான் இந்து மதத்தை காப்பாற்ற முடியும். இந்து மதத்தை காப்பாற்ற ஏக இந்தியா, இந்திய தேசியம் என்பது இந்துத்துவம் சார்ந்த முதலாளிகளின் ஒரு தவிர்க்க முடியாத தேவையாக இருக்கிறது. எனவே இந்துத்துவத்தை எதிர்க்க வேண்டுமானால் இந்திய தேசியத்தையும் எதிர்க்க வேண்டும். இந்திய தேசிய அரசியலை நாம் ஏற்கக்கூடாது. இந்திய தேசியத்தை எதிர்த்தால்தான் இந்துத்துவத்தை எதிர்க்க முடியும், இந்துத்துவத்தை எதிர்த்தால்தான் சாதியை ஒழிக்க முடியும். இப்போ சாதி ஒழிப்பு என்பது இந்துத்துவ எதிர்ப்பிலிருந்து தொடங்குகிற காரணத்தினால் இந்துத்துவத்தை எது கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறது, அது இந்திய தேசியம்தான் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கிற ஒரே தேசிய அரசியல் தமிழ் தேசியம்தான், வேறு எந்த தேசியமும் கிடையாது. எல்லாம் சமஸ்கிருதமயவாதரை ஏற்றுக்கொண்டார்கள், இந்துத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்தி மொழி எல்லா மாநிலங்களிலும் கற்பிக்கப்படுகிறது. இந்தி கற்பிக்கப்படுகிற காரணத்தினால்தான் கர்நாடகாவிலே பிஜேபி காலூன்ற முடிகிறது. இங்கே இந்தி பேசுகிறவர்கள் நாம் வளர்ந்திருந்தால் நரேந்திர மோடிக்கு மிக இலகுவாக தமிழ்நாட்டை கைப்பற்றியிருக்க முடியும். இந்தி பேச அவர் கற்றிருந்தால், நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால் வட இந்திய தலைவர்கள் மிக எளிதாக தமிழ்நாட்டை கைப்பற்றியிருப்பார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வட இந்திய தலைவர்களின் ஆதிக்கம் குறைந்து போய் இருப்பதற்கு, அல்லது பாரதிய ஜனதா இங்கே காலூன்ற முடியாமல் இருப்பதற்கு, இங்கே முழுமையாக தமிழ் தேசியம், தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டிருப்பது தான். இங்கே நம்ம இந்திய ஒரு 25 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தாமல் இருந்திருந்தால், நாம் எல்லாம் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருந்தால், இந்நேரம் நாம் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களாக மாறியிருப்போம்.
அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகி இருக்கும். ஆகவே தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசிய எதிர்ப்பிலிருந்து வெறும் மொழி உணர்வு அடிப்படையிலால் அல்ல. விடுதலை சிறுத்தைகள் அதை எப்படி பார்க்கிறது என்றால், இந்துத்துவ எதிர்ப்பிலிருந்து தான் இந்திய தேசியத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்துத்துவத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்றால், சாதி ஒழிப்பு. சாதியை ஏன் ஒழிக்க வேண்டும்? இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் சொசைட்டி. சாதி அடிப்படையில் 4000 சாதி நாங்கள் பிரேமா இல்லை, 25,000க்கு மேற்பட்ட சாதிகள் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 3000க்கு மேற்பட்ட சாதிகள் இருக்குது, 4000 சாதிகள் இருக்குது. இப்படி மனிதர்களை கூறு போடுகிறது. இது சாதி கூறு போடுகிறது. அது ஒரு மைக்ராஸ்கோபிக் லெவலில் சின்ன 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 நுண்ணிய குழுக்களாக பிரிக்கலாம் சாதி. மதமும் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்குது. அந்த கவலையை தான் நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு தலித் காலனி, அங்கே வந்து ஒரு 100 குடும்பம், அந்த 100 குடும்பத்தில் ஒரு 20 பேர் வந்து முஸ்லீமாக மாறிடுறாங்க. இப்போ முஸ்லீமாக மாறிட்டா ஒரு 20 பேர் கிறிஸ்டினாக மாறிடுறாங்க, ஒரு 10 பேர் புத்திஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ 10 பேராக இருக்கிற புத்திஸ்ட்டும் அங்கே மைனாரிட்டி ஆகிடுறான், 20 பேராக இருக்கிற முஸ்லீமும் அந்த கிராமத்துக்குள்ளே மைனாரிட்டி, 20 பேராக இருக்கிற கிறிஸ்டினும் அந்த கிராமத்துக்குள்ளே மைனாரிட்டி. தலித் இந்துவாக இருக்கிறவன் 100 பேராக இருந்தவன் 50 பேராக குறைஞ்சிடுறான். இப்போ இந்தியா முழுக்க எல்லா தலித் ஹிந்து காலனியும் ஏன் சின்ன சின்ன கிராமங்களாக இருக்குது? 50 குடும்பம், 100 குடும்பம், 150 குடும்பம், 200 குடும்பமாக இருக்குது. சொல்லப்போனால் வேறு எந்த சமூகத்தை விடவும் ஒரு தாய் 10 குழந்தை 12 குழந்தை பெற்றுக்கிறது தலித் சமூகத்தில் தான். இப்போ தான் குறைஞ்சிருக்கு, இந்த 15-20 வருஷத்தில் தான். 12 அம்பேத்கர் 14வது குழந்தை. அப்படி பார்க்க போகும்போது எல்லா, இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தலைமுறைக்கு முந்தெல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் 8 குழந்தை 10 குழந்தை தான். இப்படி இவ்வளவு குழந்தைகளை பெற்ற தலித் சமூகம் எப்படி மெஜாரிட்டியாக இல்லாமல் மைனாரிட்டி ஆனது? அது ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் தி சொசைட்டி. அப்போ என்னாச்சுன்னு சொன்னால், இப்போ நம்முடைய ஐயா செல்லப்பாவாக இருந்தவர் ஷேக் அப்துல்லாவாக போயிட்டார். அவர் முஸ்லீமாகவும் இந்துவாகவும் தான் நட்பாக இருக்க தவிர ஒரு தலித் அவரை இப்போ நான் வந்து தலித் காலனிக்குள்ளே வச்சு பார்க்க முடியாது. ஒரு முஸ்லீமாக போயிடுறார். இது வந்து நான் பேசுகிறது மெரிட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. உண்மையிலேயே இந்துவாக இருக்கிற வரையில் இந்த சாதி கொடுமைகளிலிருந்து விடுபடவே முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்துவாக இருக்கிற நான் கிறிஸ்தவனாகவோ அல்லது முஸ்லீமாகவோ அல்லது புத்திஸ்டாகவோ மாறுகிற போது ஆங்காங்கே சிறுபான்மையினராக மாறிடுவோம். பௌத்த சிறுபான்மையினராக, முஸ்லீம் சிறுபான்மையினராக, கிறிஸ்தவ சிறுபான்மையினராக, தலித் இந்து சிறுபான்மையினராக மாறுகிறோம். அப்போ தலித் இந்து சிறுபான்மையினராக மாறுவது அவர்களுக்கு மேலும் மேலும் ஒடுக்குமுறைக்கு வழிவகுக்கிறது. உலகம் முழுவதும் நடக்கிற யுத்தங்கள் பெரும்பான்மைவாதத்தை பேசுகிறவர்களுக்கும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையில் தான் நடக்குது யுத்தங்கள். எந்த வடிவத்தை நீங்கள் பார்த்தாலும் சிங்களத்துக்காரன் பேரினம் அவன் பெரும்பான்மையாக இருக்கிறான், தமிழர்கள் சிறுபான்மை. ஆக அங்கே தமிழர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கறது சிறுபான்மை தமிழர்களுக்காக ஆதரவு கொடுக்குறோம், சிறுபான்மை சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக. அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். அது வெறும் மொழியாக பார்க்கக்கூடாது. பெரும்பான்மையாக இருக்கிற சிங்களவன் ஒடுக்குகிறான், சிறுபான்மையாக இருக்கிற தமிழன் பாதிக்கப்படுகிறான். உலகம் முழுவதும் இப்படித்தான். பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் சிறுபான்மையை நசுக்குகிறார்கள், பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் தம்முடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள துடிக்கிறார்கள், பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் சுரண்டலை தக்க வைத்துக் கொள்ள துடிக்கிறார்கள். அதனால் தான் இந்த ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன. அப்போது சிறுபான்மையாக்கப்படுகிற நிலையில் உள்ள மிச்சம் இருக்கிற தலித் இந்துக்களின் நிலை, அதுதான் என்னுடைய கவலை என்று சொல்லியிருந்தேன். இதை வந்து நீ என்ன தம்பி சொன்ன, எப்படி பேசின, இது என்ன பொருளில் நீ பேசின என்று யாரும் இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. எப்படி சொன்னீங்க? உடனே திருமாவளவன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். திருமாவளவன்கிட்ட விலையோடி கிடக்கிற தீவிர தமிழ் தேசியம் அவரை இந்த மத மாற்றத்திற்கு எதிராக இயக்குகிறது. இப்படி ஒரு கமெண்ட், ஒரு ஸ்டேட்டஸ். ஒப்பீனியன் மேக்கர்ஸ் எப்போவுமே கவனமாக இருக்கணும், எப்போவுமே கவனம். இப்போ என்னை பற்றி கமெண்ட் எழுத எனக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நீ நெகட்டிவாக எழுது, பாசிட்டிவாக எழுது. எங்கோ கிடைச்ச ஒரு தேர்ட் சோர்ஸில், எங்கோ கிடைச்ச ஒரு செகண்டரி சோர்ஸில் கிடைச்ச ஒரு மெசேஜ் வச்சுட்டு ஒரு கமெண்ட் எழுதும்போது அது எவ்வளோ பெரிய ஆபத்தையும் எவ்வளோ பெரிய வீழ்ச்சியும் அது உருவாக்குது. இப்போ நாம் எடுக்கிற முயற்சி வந்து களத்தில் இருக்கிற கற்றுக்குட்டிகள். நாம் கலைஞர் வந்து 93 வயது, அவருக்கு 70 ஆண்டுகள் அனுபவம் உள்ளது. அவரோட நம்ம இணைஞ்சு வேலை செய்கிறதுனால அவருக்கு இருக்கிற அனுபவம் நமக்கு வந்துடாது. இப்போ நம்ம களத்தில் கற்றுக்கொண்டதை வைத்து நாம் சில ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம்.
அப்போ இதில் யார் அம்பலப்படுத்தப்பட வேண்டியவர், யார் வீழ்த்தப்பட வேண்டியவர் என்கிற தெளிவும் புரிதலும் ஒப்பீனியன் மேக்கர்ஸ்க்கு வேணும். அந்த 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 கருத்துருவாக்க தளத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அது வேணும். அப்போ தவறு செய்கிறோம், இப்போ சிறுபான்மை சமூகத்துக்கு போராடக்கூடியவர்கள், தலித் சமூகத்துக்கு போராடக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற வளரும் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு பிழை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிழையை ஆய்ந்து பார்ப்பதும் அவர்களிடத்திலே சுட்டி காட்டுவதும் அவர்களை நெறிப்படுத்துவதும் ஒப்பீனியன் மேக்கர்ஸுடைய டியூட்டியாக இருக்கும். கருத்துருவாக்கம் செய்யக்கூடியவருடைய கடமையாக இருக்க வேண்டும். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் கருத்துருவாக்க தளத்தில் இருக்கிறவங்க இப்போ இது வந்து இது மாதிரி நிறைய சான்று சொல்ல முடியும். எங்கோ விடுதலை சிறுத்தைகள் ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதை ஊதி பூதாகரப்படுத்துகிற நிலை, உள்ளபடியே அப்போ விமர்சிக்கப்பட வேண்டியவர், அம்பலப்படுத்தப்பட வேண்டியவர்கள் யாரோ அவர்கள் பேசப்படுவதில்லை. உதாரணத்துக்கு மக்கள் நல கூட்டணி அதிமுகவுடைய பி டீம் சொன்னாங்க, பினாமிக் டீம். இது வந்து கருத்துருவாக்க தளத்திலிருந்து தான் வெடித்து கிளம்புகிறது. சோஷியல் மீடியாவில் எழுதுகிறவங்க அல்லது ஊடகங்களில் விவாதிக்கிறவங்க, நாளேடுகளில் கட்டுரைகள் எழுதுகிறவங்க, இவங்க தான் எழுதுகிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வாக்குகளை பிரித்தா அதிமுக ஈஸியாக ஜெயிச்சிரும், அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறும். சரி, அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடிய வேலையை, சிதறடிக்கக்கூடிய வேலையை விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் செய்ததா? அதற்கு முன்னதாகவே பாட்டாளி மக்கள் கட்சி செய்ததா இல்லையா? திமுகவையும் அதிமுகவையும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். 2 பேருக்கு மாற்று நாங்கள் தான் தமிழ்நாட்டை மீட்கப் போகிறோம், தமிழை மீட்கப் போகிறோம், நாங்கள் தான் அடுத்த முதல்வர், நாங்கள் தான் முதல் கையெழுத்து போடப் போகிறோம் என்றெல்லாம் பேசி கோடிக்கணக்கிலே பணத்தை கொட்டி இறைத்து விளம்பரம் செய்து 2 ஆண்டு காலமாக மிகப்பெரிய வேலையை செய்தார்கள். யாராவது ஒருவர் ஒரே ஒரு இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிறது, அது பி டீம் என்று யாராவது எழுதியிருந்தா? பாட்டாளி மக்கள் கட்சி யாராவது அது பினாமி டீம் சொன்னாங்களா? சொல்லப்போனால் இப்போ எங்களால் வந்து திருவாரூர் தொகுதியிலும் ஆர்கே நகர் தொகுதியிலும் கொளத்தூர் தொகுதியிலும் இந்த 3 தொகுதிகளிலும் தலைவர்கள் போட்டியிட்டார்கள். அந்த 3 தொகுதியில் போட்டியிட்ட அந்த தொகுதிகளில் செலவு செய்த தொகையில் பாதி அளவு கூட எங்கள் கூட்டணியில் இருக்கிற 234 தொகுதியிலும் நாங்கள் செய்யவில்லை. திருவாரூரில் 30 கோடி, ஆர்கே நகரில் 30 கோடி, கொளத்தூரில் 30 கோடி செலவு செஞ்சு அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஓட்டுக்கும் 500, 1000, 2 லட்சம் பேருக்கு 100 விழுக்காடு. 500னா 10 கோடி, 1000னா 20 கோடி, 2 லட்சம் பேர் கொடுத்தா. அது இல்லாமல் இதர செலவு. அப்போ கிட்டத்தட்ட 3 தொகுதிகளில் மட்டுமே 90 கோடியிலிருந்து 100 கோடி செலவாகி இருக்கிறது. இந்த 100 கோடி எங்கிருந்து வந்தது என்று இதுவரை யாரும் நாம் கருத்துருவாக்க தளத்தில் கேள்வி எழுப்பவில்லை. அதில் பாதி அளவு கூட 50 கோடி கூட செலவாகி இருக்காது. மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக என்கிற இந்த அணி 234 தொகுதிகளிலும் செலவு செய்த தொகை அதில் பாதி கூட இருக்காது, இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு இணையா 2 ஆண்டுகளாக செய்த செலவு என்பது 1000 கோடியை தொடும் என்கிறார்கள். அவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 1000 கோடி கொடுத்தது யார்? இந்த கேள்வியை எழுப்புவது யார் எழுப்புவது? கருத்துருவாக்க தளத்தில் இது ஏன் பேசப்படவில்லை? மக்கள் நல கூட்டணியின் மீது இந்த தாக்குதல் ஏன் நடந்தது என்று நாம் யோசித்து பார்த்தால், கருத்துருவாக்க தளத்திலிருந்து அது இன்டலெக்சுவல்ஸ், ரைட்டர்ஸ், இந்த மாதிரி டிபேட்டில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரும் திட்டமிட்டு என்ன செய்தார்கள் என்றால், விஜயகாந்த், வைகோ இந்த 2 ஐக்கன், இந்த 2 அடையாளத்தையும் கடுமையாக காமெடி அடிப்படையில் தாக்குதல் நடத்தினாங்க. ஏன்னா அவங்க நோக்கம் என்னென்னா, இது வலிமை பெற்று விடக்கூடாது, திமுக அல்லது அதிமுக இந்த 2 தான் தமிழகத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள். ஏன்னா அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்டு சேனல்ஸ் இருக்கு. ஒரு மணல் வியாபாரம்னா அதுக்குன்னு ஒரு பெரிய திட்டமிட்ட ஒரு சேனல் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது ஈஸியாக இருக்கும் அவங்களுடைய டிரான்சாக்ஷனுக்கு, அவங்களுடைய பிஸ்னஸுக்கு. அதே மாதிரி வந்து லிக்கர் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த லிக்கர் பிஸ்னஸை செய்கிறதுக்குன்னு அந்த 2 கட்சியோடு அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த தொடர்புகள் இருக்குது. அந்த தொடர்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிது. திமுக வந்தாலும் எளிது, அதிமுக வந்தாலும் எளிது, பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஆனால் இது 2க்கும் எதிராக முற்றிலும் ஒரு மாறுபட்ட அரசியலை வைக்கிற கூட்டணி, கோயலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி ஆட்சி முறை. இந்த கூட்டணி ஆட்சி முறைக்குள்ள விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெறும். இது இன்னொரு முக்கியமான கிரைட்டீரியா. எல்லா இடங்களிலும்
சாதி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத அப்போ அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத பிரேமா சொன்னாங்க. நீ எந்த திசை வேண்டுமானாலும் திரும்ப அங்கே சாதிய பூதம் உன்னை குறுக்கிடும் அச்சுறுத்தும் அப்படின்னு. இப்போ நான் வந்து காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன். என்னை எதிர்த்து அதிமுக ஒரு வேட்பாளர், காங்கிரஸ் ஒரு வேட்பாளர். காங்கிரஸ் வேட்பாளரை வந்து சாதி இந்து தெருக்கல்ல வரவேற்று தாரை தப்பட்டு அடித்து அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, வேட்டு போடுறாங்க. அவரும் தலித்து தான். அவருக்கு வந்து பழச்சாறு கொடுக்குறாங்க அல்லது மோர் கொடுக்குறாங்க. அதிமுக வேட்பாளரை அழைக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க, அவருக்கு வந்து பழச்சாறு கொடுக்குறாங்க, மாலை போடுறாங்க, சால்வை போடுறாங்க. என் வண்டி கிராஸ் பண்ணும்போதே அடிக்கிறான் கல்லால். அந்த 2 வேட்பாளரும் தலித்து தான், நானும் தலித்து தான். திருமாவளவன் கார் மீது கல் வீசுவது ஏன்? மற்ற 2 வேட்பாளர்கள் மீது ஏன் கல் வீசவில்லை? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. தலித்துகள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள், காலங்காலமாய் நசுக்கப்பட்டவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெறுவதை இந்த சமூகம் ஏற்கவில்லை. இப்போ எப்படி கூட்டணி ஆட்சிக்குள்ளே போய் இவன் ஆட்சிக்கு வந்தால் திருமாவளவனுடைய கட்சிக்காரன் அமைச்சர்களாக உட்கார்றதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள்? எப்படி தலித் முதல்வர் என்கிற விவாதத்தை வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவ்வளவு இறுக்கமான சாதி இறுக்கம் நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்பாக இந்த சமூக கட்டமைப்பு இருக்கிறது. இதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால், எல்லா யுத்தங்களும் அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து தான். கணவன் மனைவி சண்டை கூட, ஏன் பெண்டாட்டிய புருஷன் ஓங்கி அடிக்கிறான், ஒரு வார்த்தை மேலே பேசினா கூட நீ அதிகாரத்தை கையில் எடுக்கிறியாங்கிறது தான் சண்டை. அடியே இருக்கும், சண்டையே இருக்கும். பொண்டாட்டினா பொண்ணுன்னா பொம்பளைன்னா அடக்கமாக இருக்கணும். ஏன் அடக்கமாக இருக்கணும்னா அதிகாரத்தை அவன் கையில் எடுக்கக்கூடாது, அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாது. இப்போ அதிகாரம் என்பது தான் முக்கியமானதாக இருக்கிறது. கணவன் மனைவி சண்டையிலிருந்து உலகப்போர் வரையில், உலக யுத்தம் வரையில் அனைத்து யுத்தங்களும், அனைத்து மோதல்களும், அனைத்து உரசல்களும், அனைத்து சிக்கல்களும் அதிகாரத்தோடு தொடர்புடையவை, அதிகாரத்தோடு தொடர்புடையவை. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதமாற்றம் செய்தாலும் கூட, பௌத்தத்தை தழுவினாலும் கூட, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் உனக்கு விடுதலையை தரும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அரசியல் அதிகாரம், அனைத்து பூட்டுகளுக்கும் ஒரே சாவி அரசியல் அதிகாரம். பண்பாட்டு தளத்துக்குள்ளேயும் மாற்றம் நிகழாமல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. இது வயசு வருஷம், அதையும் நம்ம வந்து புறந்தளிட முடியாது. நேரடியாக பொலிட்டிக்கலாக போய் ஆட்சி பிடிச்சிட முடியாது. இப்போ பண்பாட்டு தளத்துக்குள்ளே மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் சைமல்டேனியஸாக. அங்கேயும் புரட்சி நிகழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அப்போது சாதி இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், தலித் இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். தலித் இந்துக்களாக இருந்தவர்களில் பெரும்பான்மையாக பல்வேறு மதங்களில் மதமாற்றம் செய்து அவர்களும் சிறுபான்மையாகிவிட்டார். இப்போ இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் கூட என்னுடைய பார்வை என்னென்னா, நீ வந்து பல்லனா பறையனா சக்லினா இருந்துட்டு நீ முஸ்லீம் வேஷம் போட்டால் உன்னை விட்டுருவடா, மாட்டேன், நீ மசூதியை கட்டினாலும் அங்கே நான் கொண்டு போடுவேன். அந்த தொடர்ச்சி தான் அது, அந்த தொடர்ச்சி தான் அந்த தாக்குதல் நடக்குது. அப்போ இது வந்து திட்டமிட்டு அதிகாரத்தை நோக்கிய, பண்பாட்டு தளத்தில் கூட அதிகாரத்தை நோக்கிய பிரச்சனைகளாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிதான் அந்த ஃப்ராக்மெண்டேஷன் சொசைட்டி, ஒவ்வொரு சமூகமும் தனித்தனி கூறுகளாக, சின்ன சின்ன கூறுகளாக சிறுபான்மை சமூகமாக மாறுவது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது வந்து அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை அப்படியே விட்டுறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படின்னா மதமே மாறக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதமாற்றத்தையும் ஒரு தீர்வாக வைக்கிறார், அகமண முறை எதிர்ப்பையும் ஒரு தீர்வாக வைக்கிறார், சமூக நீதியையும் ஒரு தீர்வாக வைக்கிறார். சாதி ஒழிப்புக்கு சமூக நீதி முக்கியமானது. இந்த சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ், அதை எப்படி நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும்? கல்வியும் வேலை வாய்ப்பும் இந்த மக்களுக்கு தேவை. இந்த மக்கள்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி மைய நீரோட்ட அரசியல் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ். அப்போ தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளோடு உறவாடுவது, அவர்களை அணிதிரட்டுவது, இந்த மக்களை அமைப்பாக்குகிற அதே வேளையில் ஜனநாயக சக்திகளை அடையாளம் காண்பது. இப்போ எங்கே நமக்கு பிரச்சனைன்னா, ஜனநாயக சக்திகளை இன்னும் நாம் அடையாளம் காணவில்லை, ஜனநாயக சக்திகளோடு உறவாடவில்லை. இப்போ இந்த நிலையில் தான் ஒரு மைய நீரோட்ட அரசியலில் ஈடுபடுவதுங்கிற அடிப்படையில் தான் நாம் வந்து இந்த அலையன்ஸுக்கெலாம் போகிறோம். இது வெறும் பதவிக்கு இல்லை. திமுகவோட சேர்ந்தால் 2 பேர் ஜெயிச்சிடலாம், அதிமுக சேர்ந்தால் 4 பேர் ஜெயிச்சிடலாம், அதனால் ஒரு அலையன்ஸ் போவோம் அப்படிங்கிறது இல்லை. திமுகவோட நான் இருந்தப்போ
எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு திருமாவளவன் அழைச்சிக்கிட்டு தெருவுக்கு போவார். அங்கே 50 பேர் நின்று வரவேற்பான். அந்த தெருவுக்குள்ளே உட்கார வைப்பான். அங்கே மோர் கொடுத்தான். ஆனால் இப்போ மக்கள் நல கூட்டணியில் நான் இருக்கும்போது இதே மாதிரி அழைத்து செல்லக்கூடிய ஆளுமை இல்லை. இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சனாலிட்டிங்கிறது இல்லை. இப்போ அந்த தெருவுக்குள்ளே நின்று வரவேற்கிறது ஆள் இல்லை. நான் இப்போ தலைவர்கள் கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன், 48,323 ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இதில் ஒரு 1000 ஓட்டு தான் வந்து தலித் அல்லாதவர்கள் ஓட்டாக இருக்கும். மிச்சம் 47,000 ஓட்டும் தலித் ஓட்டு தான் நான் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னேன். அப்போ காட்டுமன்னார் கோயிலில் ஒரு தலித் பிரதிநிதி தான் தேர்ந்தெடுக்கப்படணும். 100க்கு 100% தலித் வாக்காளர்களால் ஆதரிக்கப்பட்ட நான் வெளியே நிற்கிறேன். 100க்கு 100% சாதி இந்துக்களால் ஆதரிக்கப்பட்டவர் உள்ளே இருக்கிறார், வெற்றி பெறுகிறார். இந்த இந்த எலக்டோரல் சிஸ்டம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு தலித் பிரதிநிதியை யார் தேர்ந்தெடுக்க முடிகிறது பாருங்க. அப்போ ஒரு இடத்த கூட வந்து தலித் அல்லாதவர்கள் தெருவில் நான் போகிறேன், கும்பிட்டுக்கிட்டே போகிறேன். 13 வயசு பையன் 14 வயசு பையன் கல்லெடுத்து அடிக்கிறான். அடிக்கிறவன் 13, 14. இந்த 13 வயசு 14 வயசு பையனுக்கு யார் இந்த நஞ்சை ஊட்டியது? எப்படி ஊட்டினார்கள்? ஒன்லி ஃபார் பவர். சாதி வந்து அவங்களுக்கு ஒரு டூல், கேஸ்ட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆயுதம். ஏற்கனவே சமூகத்துக்குள்ளே அந்த வெறுப்பு இருக்குது, அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறதுக்காக திருமாவளவனை டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் கருத்துருவாக்க தளத்தில் இருக்கிறவங்களாம் திருமாவளவன் அப்படி பேசினாரா, திருமாவளவன் அப்படி பேசினாரா? எல்லா இடத்துலையும் ராமதாஸ் சொல்கிறாரு, இல்லாங்களா சொல்லுவார். ஒரு ஆள் கூட திருமாவளவன்கிட்ட கேட்கல. எழுதுறவங்க இந்த சோஷியல் மீடியாவில் எழுதுறவங்க அல்லது டிபேட்டில் கலந்துக்கிறவங்க எப்படி வந்து தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த பெண்களின் வயிற்றில் தலித் கரு வளர வேண்டும் என்று பேசிய திருமாவளவனுக்கு அவனுடைய ஓட்டு இதுதான். என்னை ஏன் பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறான்? அவன் யாரும் சின்ன பசங்க 4 பேர். அவனுக்கு இப்படி ஃபீட் பண்ணதுனால அவன் கோபப்படுறான். அவனுக்கு வந்து ஒரு ராங் ஃபீடிங், என்னை பற்றி ஒரு தவறான கருத்து சொல்லப்பட்டதுனால அவன் கோபப்படுறான். நான் அவன் மேலே கோபப்படல. இப்போ நான் எலெக்ஷனில் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறேன். 13 வயசு பசங்க ஒரு 20 பேர் வந்து மறிச்சிட்டு கலர் அடிக்கிறான். போலீஸ் வண்டி உடையுது, எங்கள் வண்டி உடையுது, எல்லாம் உடையுது. நான் வந்து எந்த மீடியாவும் காட்ட விடாதுன்ட்டேன். ஒரே ஒரு மீடியா கேப்டன் டிவி தான் வந்துச்சு. யார்ட்டையும் கொடுக்காதீங்க, காட்டாதீங்க. நான் நினச்சிருந்தேன்னா போலரைசேஷனுக்கு இது பயன்படும். நான் நினச்சிருந்தேன்னா என்ன கொல்ல முயற்சித்தார்கள் அப்படின்னு நான் கூப்பாடு போட்டிருக்கலாம். இதுவரையில் நான் 16 இடங்களில் இந்த மாதிரி கல்லடிச்சிருக்கிறாங்க, கல்லால் அடிச்சிருக்கிறாங்க. எந்த இடத்தையும் நான் பெருசுப்படுத்துகிறேன். இதே உமாதேவி ஊரில் என்னை வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. அவங்க அப்போ படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க ஊருக்கு நான் கொடியேற்ற போகிறேன். செம்பூருங்கிற இடத்துல மறிச்சுக்கிட்டு அருவாளோட வந்தாங்க கிட்ட. அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு நாள் கூட அந்த சமூகத்தை பற்றி நான் எங்கேயும் இழிவாக பேசினதில்லை. ராங் ஃபீடிங். ஏன்னா அரசியல் ரீதியாக அடித்தொண்டையால் தலித் கத்துறான், டாக்டர் கலைஞர் வாழ்கன்னு அதை ரசிக்கிறான். அடித்தொண்டையால் கத்துறான் தலித்து, புரட்சி தலைவி அம்மா வாழ்கன்னு அதை ரசிக்கிறான். இப்போ அடித்தொண்டையால் திருமாவளவன் சொல்கிறான், அதை ரசிக்க முடியல. அன்னைக்கு திமுக கொடியை பிடிச்சிட்டு தெருவில் நின்னாங்க, கோஷம் போட்டால் அது வந்து அவங்களுக்கு ரசனையாக இருந்தது, ரசிக்க முடிந்தது. அதிமுக கொடியை பிடிச்சிட்டு ரோட்டில் புரள்றவன் வந்தான், கோஷம் போடுறவன் வந்தான், அடி வாங்குறவன் வந்தான், அது அவங்களுக்கு ரசிக்க முடிஞ்சது. இன்னைக்கு எனக்கு ஒரு கொடி, எனக்கு ஒரு தலைமை, எனக்கு ஒரு இயக்கம் அப்படின்னு அவன் அதே தலித் அதே ஆவேசத்தோடு முழங்குகிற போது இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாத சாதிங்க. இது ஒரு கும்பல். திருமாவளவன் கூட இதெல்லாம் ஒரு கும்பல். அது அவங்க வாழ்கன்னு சொல்லுகிற போது அவன் இயக்கம், அவன் ரொம்ப அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறான். திருமாவளவன் தலைமை ஏற்றுக்கிட்ட உடனே அவன் ஒரு கும்பல். ஸ்டார் ஹோட்டல் போட்டு கோடிக்கணக்கில் பஞ்சாயத்து பேசுகிறவங்க எல்லா பெரிய கட்சிகளுடைய தலைவர்களும். சும்மா பாதிக்கப்பட்ட வேணா வந்து என்ன இந்த மாதிரி ஒருத்தர் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாருங்க, இந்த வீட்டை பிடிச்சிட்டு தரமாட்டேங்கிறாருங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது என்ன நினைக்கிறான், நம்மளை நம்பி நம்மளையும் ஒரு மனுஷனாக நம்பி நம்மக்கிட்ட வந்து இவன் சொல்கிறான், அப்போ நமக்கே ஒரு சக்தி இருக்கு போடுறது அப்படின்னு இவன் போய் அங்கே பேச போகிறான். உடனே இவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள். இவர்கள் கட்ட பஞ்சாயத்து இந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இதை அப்படியே எடுத்துக்கிறான். திருமாவளவன் பின்னால் இருக்கும் பூரா கும்பல், எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து. இப்போ இன்றைக்கி தேர்தல் நாங்கள் சந்திக்கிறோம். எல்லா பெரிய கட்சியும் ஒரு பூத்துக்கு இவ்வளோ இத்தனை ஆயிரம் கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன். இதை யார் எழுதுறா? ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு போய் அதே மாதிரி அந்த கட்சியிட்ட போயிட்டு ஏங்க நாங்கள் இத்தனை கிளைகள் இருக்கிறோம், நாங்கள் வந்து சிம்பிள் வரையணுமா, எங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் பணம் 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 பணம்னு அறிக்கிறாங்க. இதுதான் பேர். அப்போ இவங்க யாரை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, எந்த சக்தியை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, என்ன நோக்கத்தில் செய்கிறார்கள்?
நான் ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன், 2-3 இடத்துல இதுக்கு விளக்கம் சொன்னாங்க. திவ்யா இளவரசன் கொல்லப்பட்டாங்க. இளவரசனுக்கு எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது. அவன் ஒரு தலித்துன்னு கொல்லப்பட்ட பிறகு, அவன் செத்த பிறகு தான் எனக்கு தெரியுது. அடுத்து கோகுல்ராஜ், அந்த பெண்ணை அவன் காதலிச்சானா இல்லையான்னு கூட அந்த பெண்ணே சொல்லலை, எனக்கு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறாங்க. அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். அவனை அழைச்சிட்டு போய் அவனை மிரட்டி, அவனை வந்து ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் எப்படி செய்தோ அந்த மாதிரி அவனை பேட்டி எடுத்து, நான் தற்கொலை தான் பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்கு நான் போகிறேன் அப்படிலாம் அவன் சொல்ல வச்சு, அதை வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் தலையை தனியாக துண்டிச்சு கொண்டு போய் தண்டவாளத்தில் போடுறாங்க. எவ்வளோ பெரிய கொடூரம். இப்போ உடுமலைப்பேட்டையில் சங்கர், இப்போ கோகுல்ராஜ் கொல்லப்பட்ட நேரத்தில் அவனுடைய உடல் கிடக்கிற இடத்துல நான் பேசுகிறேன். நான் என்ன பேசினேன்? இவங்கள மாதிரி கையை வெட்டு காலை வெட்டு நான் சொல்லலை. இவ்வளவு கொடூரமாக வந்து தலையை வெட்டிருக்கிறான், நீனும் 4 பேரை போட்டு தள்ளிட்டு வாடான்னு நான் பேசலை. எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் சொல்லி நான் பேசலை. தமிழ்நாட்டுக்குள்ளே சில பேர் வந்து என்ன அரசியல் பேசுகிறான், அவனுக்கு தெரிஞ்ச அரசியல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் தான், வேறு எதையும் அவனுக்கு பேசுறது கிடையாது. அங்கே இடிச்சிட்டான், இங்கே இடிச்சிட்டான், காதலிச்சிட்டான், தூக்கி கடத்திட்டு போயிட்டான், இதுதான் பேசுகிறாங்க. இவனுக்கு பெரிய மானஸ்தன் வேற சொல்லிக்கிறாங்க. உனக்கு வந்து பள்ளம் வரையும் சக்கிலையும் பிடிக்கல, கீழ்சாதி இழிசாதி, சரி அவனோட ஓடி போயிட்ட பிறகு நீ மானஸ்தனாக இருந்தால் என்ன பண்ணணும்? விட்டு துவைக்கணும். பள்ளனோட போயிட்டா பறையனோட போயிட்டா எதுக்கு அவ அப்படின்னு மானம் தான் விட்டு சொல்லணும். இப்போ ஒரு தலித் சமூகத்துக்குள்ளே இதே மாதிரி காதலில் ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் கெஞ்சுவாங்க பார்த்து, ஏன்பா இப்படி ஒன்று வளர்த்தேன், பால் ஊட்டினேன், சீராட்டினேன், இப்படி நான் உன்னை வந்து கொஞ்சி வளர்த்தேன், என்னை விட்டுட்டு நீ போறியன்னு கெஞ்சுவாங்க. அவன் உறுதியாக நிற்பா, இல்லை நான் இவனை விரும்பிட்டேன், நான் அவனோட தான் போவேன். உடனே அந்த பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, ஆற்றுல போய் முழுகிட்டு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவாங்க. அப்படியே சொல்லிட்டு வந்துடுவாங்க, நான் தலை முழுகிட்டு போயிடுறேன், இனிமேல் செத்தாலும் வாழ்ந்தாலும் என் கட்டை விரலில் வந்து முடிச்சு போடுறவரை என் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆள் வச்சு கூலிப்படை வச்சு வெட்ட மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. நீ ஏன் அதை செய்கிற? நீ மானஸ்தன்னா உனக்கு வேண்டான்னு தலை முழுகிட்டு போயிரு. 30 நாள் அவளோட ஒரு பறையனோட படுத்துருக்கிறா, அல்லது 60 நாள் ஒரு பழனோட படுத்துருக்கிறா, அப்புறம் ஏன் நீ அழைச்சிட்டு வந்து குடும்பம் நடத்துகிற? அது என்ன மானம்? இதை கூட நான் கேட்கக்கூடாதா? இந்த வலியை கூட நான் வெளிப்படுத்தக்கூடாதா? இந்த வேதனை கூட நான் வெளிப்படுத்தக்கூடாதா? நான் யாரையாவது தூண்டி விட்டேனா? எந்த சாதியாவது சொன்னேன்னா நான்? அவனை போய் வெட்டு, இவனை போய் வெட்டுன்னு சொன்னேன்னா? நீ தான் பெரிய மானஸ்தங்கும் போது மானத்தோடு இருந்துக்கோ. கீழ் சாதி பையனோட போயிட்டான்னா தலை மூழ்கிட்டு போயிரு. ஏன் பெத்த பிள்ளையை வெட்டுற? ஏன் இன்னொருத்தனுடைய பிள்ளை வெட்டுற நீ? இது கொடூரம் இல்லையா? இதை கண்டிக்க துணிச்சல் இல்லாதவர்கள் திருமாவளவன் இப்படி பேசலாமா? என்னுடைய வழியை நான் இப்படி தான் வெளிப்படுத்துறது, என்னுடைய வேதனை எப்படி தான் நான் வெளிப்படுத்துறது. எலெக்ஷன் நேரத்தில் இதை போட்டு காட்டுறாங்க, வாட்ஸ்அப்பில் அப்படியே பரவுது. அப்படியே கட்சியுடைய எங்கள் கூட்டணி ஒருங்கிணைப்பாளத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. அவர் பார்க்குறாரு. நான் கேட்டேன், என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள், நான் கூட்டணி விட்டு வெளியே போயிடுறேன். நீங்கள் கண்டிச்சிங்களா? திமுக கண்டிச்சுதா? அதிமுக கண்டிச்சுதா? ஜெயலலிதா கண்டிச்சா? இங்கே பெரிய கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய யோகியர்கள் கண்டித்தார்களா? அதற்காக தெருவில் இறங்கி போராடினார்களா? ஆத்திரப்பட்டார்களா? என்ன கொடுமை இது என்று கண்டித்திருக்கிறார்களா? லேசாக உரசுறதுக்கு 3 ஊரை கொளுத்துற, அந்த 3 ஊரை கொளுத்துறதுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கணும்? அப்போ இதை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லையே. கருத்துருவாக்க தளத்தில் கோகுல்ராஜ் என்ன செஞ்சான்? உனக்கு பிடிக்கலன்னா பொண்ணை பிரிச்சுட்டு போயிரு. அந்த பொண்ணு காதலிக்கவே இல்லைங்கிற, அவன் ஃப்ரெண்டுன்ற. எதுக்கு செய்கிறான்னா, அவன் வந்து நாங்கள் பெரிய கௌரவம் உள்ள சாதி, நாங்கள்லாம் அப்படி தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஒரு கொலை. நாங்கள் ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நிறுவுவதற்காகவே ஒரு கொலை. அப்போ இந்த அநியாயங்களை கண்டிக்காமல் நீங்கள் என்ன அம்பேத்கரை பற்றி எழுதினாலும் அதெல்லாம் வெறும் குப்பை தான். இதை கண்டிக்கிற துணிச்சல், அயோத்திதாசரை பற்றி எழுதினா இது நல்லா எழுதினார் ஸ்டாலின் ராஜாங்கன்னு 4 பேர் பேசணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை உட்காந்து யாருக்கு படிக்கிறார்? படிக்கிறவன் எத்தனை பேர் வந்து முழுமையாக படித்து ஆழ்ந்து படித்து அதுக்கு ஏற்ப மைண்டை வந்து மாற்றிக்க. அவன் வந்து ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் அவனுக்கு ஒன்று இருக்குது. அயோத்திதாசரா அந்த ஆள் பறையன், அம்பேத்கரா அந்த ஆள் ஒரு அன்டச்சபிள், அவங்களாம் இவ்வளோ தான் இருக்கும், அறிவு இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் சிந்திப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஒதுக்கி வைக்கிறாங்க.
அந்த எண்ணத்தோடு தான் 4 பக்கம் படிக்கிறாங்க. அதனால் அவனுக்கு வந்து ஆழ் மனதுக்குள்ளே அது போகிறதில்ல. அது வந்து ஒரு பெரிய ரிவ்யூக்குள்ளே போகிறது கிடையாது. ஒரு சேஞ்சஸ் இங்கே உருவாகலை. இப்போ பண்பாட்டு தளத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன. இருக்குது. பண்பாட்டு தளத்தில் பண்ணுறது ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷனுடைய வேலை. ஒரு தலித் இயக்கமாக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனுடைய வேலை. ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது ஒரு பண்பாட்டு இயக்கமா, சமூக இயக்கமா, அரசியல் இயக்கமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது ஒரு அரசியல் இயக்கம். ஒரு அரசியல் இயக்கத்தை ஒரு சமூக இயக்கம் ஆற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சில பேர். உடனே இவன் ஏன் ஜெய்பின்னு சொல்லலை, இவன் ஜெய் புத்தம் சொல்லலை, இவன் வந்து திக்ஷா பூமிக்கு வரல, இவன் தலித் பிரச்சனைகளே விட்டுட்டாங்க. தலித் பிரச்சனைங்கிறது நான் சொன்னாலும் சொல்லனாலும் நான் தலித்து தான். நான் சொல்லலைனாலும் நான் இப்போ எப்படி அம்பேத்கர் வந்து அம்பேத்கரால் தான் சாதியை ஒழிக்கணுங்கிற சிந்தனை வந்தது. அவருக்கு தான் வருது, காந்திக்கு வரல. அந்த மாதிரி நான் விரும்பினாலும் விரும்பலைனாலும் அப்படி தான் என்னால் சிந்திக்க முடியும். ஒரு தலித்தாக தான் என்னால் சிந்திக்க முடியும். அப்புறம் நான் தலித்தாக சிந்திக்கிறேன், நான் தலித்தோடு தான் இருப்பேன், நான் தலித்தோடு. நான் வந்து ஒரு மைய நீரோட்ட அரசியலில் வந்து செல்ஃப் ஐசோலேஷன் வந்து மோர் டேஞ்சர் தென் ஐசோலேஷன். நாமே வந்து தனிமைப்படுத்திக் கொள்வதுங்கிறது இப்போ தலித்துடைய போராட்டமே என்ன? முயற்சியாகிறது தானே. கோயில் நுழைய போராட்டம்னா என்ன? நீ நுழையிற இடத்துல நான் நுழையணும். குளத்தில் இருக்கிற போராட்டம் என்ன? நீ குளிக்கிற இடத்துல நான் குளிக்கணும். அதுதானே போராட்டம். அது என்ன போராட்டம்னா மெயின் ஸ்ட்ரீமில் இறங்கணுங்கிறது தான். உன்னோட நான் கலக்கணுங்கிறது தான். உன்னை நான் கலக்க மாட்டேங்கிறது தான் சாதி. உன்னை நான் சேர்க்க மாட்டேங்கிறது தான் சாதி. தனிமைப்படுத்துதல் தான் சாதி. அதுதான் சாதியினுடைய பண்பு. இப்போ சாதி ஒழிப்புங்கிறது மைய நீரோட்டத்தில் கலப்பது என்பது ஒரு போராட்டம். அது பண்பாட்டு தளமாக இருந்தாலும் சரி, அல்லது இதர சமூக தளமாக இருந்தாலும் சரி, அரசியல் தளமாக இருந்தாலும் சரி, மைய நீரோட்டத்தில் கலப்பது என்பதே ஒரு போராட்டம். நான் ஒரு இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு இடத்துல கொடியேற்று போகணும்னா எனக்கு அது போராட்டம். விஜயகாந்துக்கு அது போராட்டம் இல்லை, சீமானுக்கு அது போராட்டம் இல்லை, கலைஞருக்கு அது போராட்டம் இல்லை, ஸ்டாலினுக்கு அது போராட்டம் கிடையாது. எனக்கு அது போராட்டம். ஒரு இடத்தில் இருந்து நகர்ந்து இன்னொரு இடத்திற்கு நான் போய் கொடியேற்றுவதே எனக்கு அது ஒரு போராட்டம். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. எந்த இடத்துல ஒவ்வொரு ஊரில் நான் கொடியேற்று போகிற இடத்துலலாம் கல்வீச்சு நடந்திருக்கு, கலவரம் நடந்திருக்கு. நேற்றைக்கு கூட 2 இடத்துல கொடிக்கம்பத்தை உடைச்சிட்டாங்க. எத்தனை கட்சியுடைய கொடிக்கம்பை உடைக்கப்பட்டது சொல்லுங்கள்? திமுக சண்டையில் பவர் ஸ்ட்ரக்கில் உடைச்சிருப்பாங்க. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது திமுக கொடிக்கம்பை உடைச்சாங்க. ஆனால் ஒரு பொது இடத்துல கொடிக்கம்பை ஏற்றுறதுக்காக திமுக கொடிக்கம்பை உடைக்கப்பட்டிருக்கா? ஒரு பேருந்து நிலையம் அருகே அதிமுக கொடிக்கம்பை நாட்டப்பட்டதற்காக அதிமுக கொடிக்கம்பை உடைக்கப்பட்டிருக்கா? ஆனால் திமுக அதிமுக கொடிக்கம்பத்துக்கு பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை நாட்டுகிற போதே பிரச்சனை வருது. போலீஸே வந்து தடுப்பான். ஏன் எங்கே ஒன்றா வைக்கிற உன் தெருவில் போய். இந்த போராட்டம் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் கொடியேற்றினால் கூட உன் தெருவுக்குள்ளே கொடியேற்றுங்கிறான். பொது இடத்துல கொடியேற்றாத. கொடியேற்றுவதே ஒரு போராட்டம். எனவே அயோத்திதாசர் அவர்கள் அம்பேத்கருக்கு மூத்தவர். பண்பாட்டு தளத்தில் மகத்தான பணியை ஆற்றியிருக்கிறார், பங்களிப்பு செய்திருக்கிறார். அவரை நமக்கானவர் என்று அடையாளம் காணுவதே இப்போது ஒரு பெரிய போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அடையாள மீட்பு போராட்டம். இதை ஜனநாயக சக்திகள் உள்வாங்குகிற போதுதான், பொது தளத்திலே அமர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் உள்வாங்குகிற போதுதான் சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழுமே தவிர, அயோத்திதாசர்னா அது ராஜாங்கம் தான் எழுதணும், திருமாவளவன் தான் பேசணும் என்கிற அணுகுமுறை இருந்தால் எந்த மாற்றத்தையும் யாராலும் உருவாக்க முடியாது. பார்வை இதுதான், சமூகத்தில் இருக்கிற பார்வை இதுதான், சமூகத்தில் இருக்கிற பார்வை இதுதான். இப்போ நான் அதுதான் வந்து போராடுறேன். என்ன ஏன் நான் வந்து தமிழர்னு சொல்கிறத நான் எழுச்சி தமிழர்னு எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு சேரி புயல்னு பேர் வச்சுருந்தாங்க. மூப்பனாரோட நான் போகும்போது ஒரு பொதுக்கூட்டத்தில் இருந்து நான் பேசுகிறேன். சர்னு கல்லறி தான். ஏன்னா திண்டுக்கல் NSV சித்தன் இப்போது தம்பி சேரி புயல் திருமாவளவன் முழங்குவார்னார். உசிலம்பட்டி தெருவில் நடுத்தருவில் போய் நின்று ஒரு சேரி புயல் சொன்னால் எப்படியும் வசமாக இருப்பான். கல்லறி அண்ணன் அறிவுமதி சொல்லி அபுதாபியில் ஷார்ஜாங்கிற இடத்துல நம்முடைய தோழர்கள், இஸ்லாமிய தோழர்களும் தாய்மன் வாசகர் வட்டத்தை சார்ந்தவர்களும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி என்ன சிறப்பு செய்தார்கள்.
அதில் வழங்கிய அடைமொழி தான் அந்த பட்ட பெயர் தான் எழுச்சி தமிழர்ங்கிற பேர். ஸோ மற்ற என்ன பார்க்குறாங்கன்னா, இவர் ஏன் தமிழர்னு அடையாளம் காட்டிக்கிறாரு, இப்போ தலித்துன்னு சொல்ல வேண்டியதானே. சரி, நான் தான் தலித்தாச்சு, அது ஊரறிந்த உண்மையாச்சே, உலகறிந்த உண்மையாச்சே. அப்போ எப்படி சிந்தனை இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரியான கருத்துருவாக்கங்கள், இது என்ன ஆகுதுன்னா புதிய புதிய முயற்சிகளை கருக வச்சு. இப்போ நான் எம்எல்ஏ தான் ஆகும்னு நான் நினச்சிருந்தா திமுகவிலேயே நான் தொடர்ந்துருக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என் கட்சி 4 சீட்டோ 5 சீட்டோ இல்லை அண்ணன் சேக்கு தமிழரசு மாதிரி நான் ஒரு ஆள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு கூட நான் நினச்சேன்னா நான் பாட்டுக்கு அப்படியே இருந்திருக்கேன். ஆமாம், நான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கண்டெஸ்டிங், அந்த சீட்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 8 9 ஆக்கணும், 9 10 ஆக்கணும், 10க்கு அடுத்து 12 ஆனால் தான் சரி. இப்போ நாங்கள் 2011 10 சீட்லையும் தோத்துட்டோம். இப்போ போய் கேட்டால் அவங்க 5ல் தான் ஆரம்பிப்பாங்க, அல்லது 4ல் தான் ஆரம்பிப்பாங்க, அல்லது 3ல் தான் ஆரம்பிப்பாங்க. ஏங்க உங்களுக்கு 10 கொடுத்தா வேஸ்ட்டாக போயிருங்க, வேறு ஆள் ஆப்போனண்ட் டீம் ஜெயிச்சிருவான், அதனால் நீங்கள் அதெல்லாம் வாங்காதீங்க, நீங்கள் 2-3 பேர் வாங்கிக்க போதும் அப்படிமா. அப்போ நான் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலாட்டிங் இருக்கு பாருங்கள், அதிலே நான் சப்ரஸ் ஆகிறேன். வார் ஸ்மாலர் பார்ட்டி, உனக்கு 3 சீட் 4 சீட்டு தான். அந்த சீட் ஷேரிங்கில் என்னுடைய பவருங்கிறது நசுக்கப்படுகிறது. நீ சின்ன கட்சி தான். இப்போ நான் பரவலாக நிற்க முடியாத ஒரு நிலை. அத்தனையும் தோத்தாலும் பரவாயில்ல, இந்த தடவை கூடுதலாக நிற்கணும், ஒன்று தனியாக நிற்போம், இல்லைன்னா வேறு அணியை கட்டுவோம். இந்த ஸ்டாண்டுக்குள்ளே தான் நாங்கள் வரோம். அப்படி தான் மக்கள் நல கூட்டணி ஆட்சிங்கிற பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் வைக்கிறோம். விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகார பகிர்வு அப்படின்னு தான் டிக்ளேர் பண்ணிவிட்டு 25 இடத்துல நின்னோம். இது தோற்று போயிருக்கலாம். நாங்கள் முன்வைத்த மாற்று அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அம்மா 134 இடத்துல தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறாங்க. அவ்வளவு உன்னதமானவங்களா, அவ்வளவு உத்தம தலைவரா, தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாங்களா? மதுவில்லா தமிழகம் சொன்னது பெரிய குற்றமா? ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்கும்னு சொன்னது பெரிய குற்றமா? அதுக்காக தான் தண்டிக்கப்பட்டோமா? இது என்ன ரொம்ப வினோதமாக இருக்கு. இப்போ என்னென்னா 4 கட்சியாக இருந்தவர்களும் ஊடகம் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. விஜயகாந்த் வந்த பிறகு இந்த அணியவே அப்படியே காமெடியாக மாற்றி விட்டாங்க. அதுக்கு அவர் நடவடிக்கை இவர் நடவடிக்கைங்கிறது இதில் ஒரு பெரிய இன்டென்ஷன் இருக்குது, ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குது. தொழிலதிபர்கள், வணிகர்கள், பெரும் ஒப்பந்ததாரர்கள், பெரும் முதலாளிகள், நிலக்கிழார்கள், இவங்கெல்லாம் அவங்க ஏற்கனவே போட்டு வச்ச சேனல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். நாங்கள் வந்தால் உடனே மதுக்கடையை மூடுவோம். மதுக்கடையை மூடுவோம்னு சொன்னால் அத்தனை பேரும் கீழே விழுந்துட்டாங்க. படிப்படியாய் மூடுவோம்னு தான் வந்திருக்கிறாங்க. படிப்படியாய் மூடுவோம். அது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எது ரொம்ப மோசமான விற்பனை நிலைகளாக இருந்தோ அது மட்டும் தான் மூடிருக்கிறாங்க. அதே மாதிரி விற்பனை மந்தமான நேரம் 10 to 12, அந்த நேரத்தை குறைச்சிட்டாங்களா. அவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாங்க. நான் கூட வரவேற்று சொன்னேன், ஏன்னா எடுப்புலேயே குறை சொல்லக்கூடாதுன்னு. இப்போ குறைக்கணும்னா 5 மணிக்கு மேலே இல்லைன்னு சொல்லணும். சாதி கலவரமே இப்போ எந்த நேரத்தில் நடக்குது? 6 மணிக்கு மேலே தான் நடக்குது. எல்லாம் தெருவில் நிற்கிறான், குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறான். ஒரு 2 தலைமுறையை காயடித்து விட்டார். வீரியம் எழுந்து 40 வயசில் கட்டில காலையை திமுறிட்டு நடக்க வேண்டிய அப்படியே ஸ்டெடி இல்லாமல் கீழே பொத்துன்னு விழறான். ஒரு கிராமத்துக்கு 25 பேர். போய் பாருங்கள் எவ்வளவு இளம் விதவைகள் உருவாகியிருக்கிறாங்க. இப்போ யார் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும்? யார் ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்க வேண்டும்? அப்போ ஒரு அரசியலை சொல்கிறோம், இது அப்படியே தூக்கி இருக்க வேண்டாமா? தூக்கிட்டு தலையை வச்சுட்டு ஆடி இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் கருத்துருவாக்க சக்தியில் என்ன செய்தார்கள்? கருத்துருவாக்க தளத்தின் பங்களிப்பு என்ன? இந்த 4 கட்சிகள் முன்வைத்த அரசியலில் என்ன பிழையை கண்டார்கள்? எம்ஜிஆர் கூட தான் பேச முடியாமல் திக்கி திக்கி பேசினாரு. எம்ஜிஆர் மட்டும் ஏற்றுக்கீங்க, விஜயகாந்த் ஏற்றுக்க மாட்டீங்களா? ஒரு அடி கூட எடுத்து நடந்து வைக்க முடியல, அப்படியே தொட்டு மெல்ல மெல்ல நடக்கிறாங்க. வீல் சேரை விட்டு தலைவரால் எழுந்திருக்க முடியல. அவருக்கு 68,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறீங்க. என்ன வினோதமாக இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கவலைன்னா, ஓட்டு போட்ட மக்கள் மேலே கவலை. பிரச்சனை கிடையாது. அவர் சாதாரணமானவர். அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா அது அவனுக்கு பெரிய பெரிய காசு. அந்த அளவுக்கு அவனை நாம் காயடிச்சு வச்சுருக்கோம். 100 ரூபாய் அவன் 1 லட்சமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு, 100 ரூபா கொடுத்தா போதும் அவனுக்கு ஓட்டு போயான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனை கீழ்மட்டத்தில் வச்சுருக்கிறோம். அவன் மேலே தப்பு இல்லை.
யாரை அம்பலப்படுத்த வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதில் ஒரு குழப்பம் நிலவுகிறது. கருத்துருவாக்க தளத்தில் ஒரு குழப்பம் நிலவுகிறது. இதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற செய்தி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு புத்தகம்தான் எனக்குள் ஒரு ஆழமான வேதி மாற்றத்தை உருவாக்கியது. நான் என் கட்சியின் கொடியை வடிவமைக்கிற போது, அதில் நட்சத்திரத்தை நான் பொறிக்கிற போது 5 முனைகள் கொண்ட நட்சத்திரத்தை பதிவு செய்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் சொன்னேன். 5 போராட்ட களங்களை, வியூகங்களை அமைப்பது. அதில் ஒன்று, முதல் வார்த்தையே சாதி ஒழிப்பு, 2வது தமிழ் தேசியம், 3வது பெண் விடுதலை, 4வது பாட்டாளி வர்க்க விடுதலை, 5வது ஏகாதிபத்திய எதிர்ப்பு, வல்லரசிய எதிர்ப்பு. இந்த 5 கொள்கை முழக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் இயங்கும். இது நான் 1990 ஏப்ரல் 14 முதலாக நான் பிரகடனப்படுத்துகிற போது சொன்ன சொற்கள், கொள்கை முழக்கங்கள். அதை சாதி ஒழிப்புங்கிறத நான் ஒரு கொள்கையாக வச்சேன். கம்யூனிஸ்டுகள் அதை கொள்கையாக வைக்கல, அதை ஒரு அஜெண்டாவாக வச்சிருக்கிறாங்க. திராவிடர் கழகம் அதை ஒரு அஜெண்டாவாக வச்சிருக்குது. திமுகவிட்ட உண்டா கொள்கை அறிக்கையில் சாதி ஒழிப்பு இருக்கா? அதிமுகவுடைய கொள்கை அறிக்கையில் சாதி ஒழிப்பு இருக்கா? உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை செய்யப்பட்டதை கூட கண்டிக்கலையே. திருமாவளவன் கொடியேற்ற போகிற நேரத்தில் அவன் வந்தால் அவனை கொலை செய்வோம் அப்படின்னு 16 பேர் ஆயுதங்களோட கைதானாங்களே. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் ஒருத்தர் கூட பதறலையே. ஒருவேளை செத்த பிறகு ஐயோ பாவனு 2 வரி இரங்கல் செய்து கொடுத்துருப்பாங்க. பதறலையே, ஒரு சின்ன பதைப்பு கூட இல்லையே. என்னையா பண்ணான் திருமாவளவன்? எதுக்கு 16 பேர் கைது பண்ணாங்க? நான் தன்னியல்பாக அதை தவிர்த்து விட்டு நான் நேரம் இல்லை, நாகப்பட்டினத்தில் தமிழ்ச்சங்கத்தில் போய் பேசணுங்கிற அவசரத்தில் இடையில் இந்த ஊருக்கு போய் போனால் லேட்டாயிரும். நானாக தவிர்க்கிறேன். அப்படி இல்லைன்னா 3 இடத்துல இருந்து அவனை போலீஸ் பிடிக்கிறாங்க. ஒரு இடத்த மிஸ் ஆனால் இன்னொரு இடம், இன்னொரு இடத்த மிஸ் ஆனால் இன்னொரு இடம். கொடியேற்றது மட்டும்தான், வேறு எந்த குற்றமும் கிடையாது. என் ஊரில் நீ கொடியேற்றக்கூடாது, இது எங்கள் கோட்டை. இந்த எண்ணம் எப்படி உருவாக்கப்பட்டது? எனவே ஒடுக்கப்பட்டவர்கள் அரசியல் அதிகாரம் என்கிற ஒன்றை நுகர்வதற்கு கூட ஆசைப்படக்கூடாது என்கிற ஒரு நிலைதான் தமிழகத்திலும் இந்தியாவிலும் தொடர்கிறது, நீடிக்கிறது. என்ன பெரிய கட்சிகளோடு சேர்ந்துக்க, 2 சீட்டோ 3 சீட்டோ வாங்கிக்க, தனி ஒரு சக்தியாக எழுச்சி பெறக்கூடாது. பல காரணங்கள், மக்கள் நல கூட்டணி வீழ்ச்சியை சந்தித்ததுக்கு பல காரணங்கள் இருக்கும்போது, ஒரு தலித்தா நான் எப்படி பார்க்குறேன்னா, தலித்துகளுக்கு இங்கே இந்த அணி என்ன சொல்லுதுன்னா, கூட்டணி ஆட்சி அமைத்தால் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறும். அது ஒரு பாயிண்ட். கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஆணவ கொலைகளை தடுக்கிற சட்டம் கொண்டு வருவோம். ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வருவோம் என்று வேறு எந்த கட்சியும் சொல்லவில்லை. மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் சொன்னது. திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ வேறு எந்த பாரதிய ஜனதாவோ யாரும் சொல்லலை. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, மேற்கு மாவட்டத்தில் நேற்று ஒரு தம்பி எனக்கு தெரிஞ்சவர், கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், நம்ம கட்சியில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த வட்டாரத்தில் எங்கேயுமே மக்கள் நல கூட்டணி ஜெயிக்கக்கூடாது, தடுக்கணும். பேசப்பட்டது, பேசி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் காரணமாக என்னவோ 57 இடத்துல 46 இடம் ஏடிஎம்கே ஜெயிக்குது. எனவே இந்த மண்ணில் சாதியை ஒழிப்பது என்பது தலித் சமூகத்திலிருந்து அம்பேத்கர்கள் உருவாவதால் அல்ல, தலித் அல்லாத சமூகத்தில் அம்பேத்கர்கள் உருவாக வேண்டும். அம்பேத்கரியத்தை தலித்துகள் படிப்பதால் மாற்றம் நிகழாது. அம்பேத்கரியத்தை அண்ணன் சுப உதயகுமாரன் படிக்க வேண்டும். அம்பேத்கரியத்தை தோழர் கண்ணன் படிக்க வேண்டும். அம்பேத்கரியத்தை தலித் அல்லாதவர்கள் படிக்க வேண்டும். என்றைக்கு அது நிகழ்கிறதோ அன்றைக்குத்தான் மாற்றம் நிகழும், சமூகத்தில் ஒரு புரட்சி நிகழும் என்று சொல்லி இந்த எழுத்தாளர்கள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டி, உமாதேவி அவர்களின் கவிதையை நான் எடுத்து சொல்ல இயலவில்லை, பிரேமஹரேவதி அவர்களின் பங்களிப்பை பாராட்ட நேரமில்லை, படிக்க இயலவில்லை. அருந்ததி ராய் அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தவரை சிறப்பித்தவர்கள், அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களின் நூலை இனிதான் நான் படிக்க வேண்டும். அவருடைய கட்டுரைகளை அவ்வப்போது நான் காலச்சுவட்டிலே படித்திருக்கிறேன். அந்த நூலை முழுமையாக நான் இனிதான் படிக்க வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.